வணக்கம். நம்ம மகாகுரு யூடியூப் சேனல் சார்பாக சபரிமலை யாத்ரா சுவாமியோட கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு எபிசோடாக பேச இருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் ராமநாத குருசாமிகள். வணக்கம்ண்ணா. சுவாமியே சரணமையப்பா. ஆனால் ஒரு 29 வருடம் பயணம் உங்களுக்கு சபரிமலை யாத்திரையில், ஒரு நீண்ட நெடிய பயணம். ஆமாம், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஒவ்வொரு பயணமுமே நமக்கு கொடுத்து வச்ச பாக்கியங்கிற மாதிரி சொல்லுவோம் சுவாமியை பொறுத்த வரைக்கும். நமக்கு நிச்சயமா கண்டிப்பாக நம்மளோட நேர்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கார்த்திகை மாதம் மண்டல பூஜை, மார்கழியில் வந்து மகர ஜோதி, இந்த மாதிரி 2 விதமாக பிரித்து கொண்டு நம்ம இந்த சபரிமலை யாத்திரையை நம்ம பார்க்குறோம். ஆமாம். சபரிமலை யாத்திரையில் மண்டல பூஜைக்கோட சிறப்பம்சம் என்ன? சுவாமி சரணம். காத்திருஷ்ண முன் பகவானே சரணமையப்பா, சமஸ்தாபராத ரஷகனே சரணமையப்பா, சரவரவ நிவாரண நந்திமூர்த்தியே சரணமையப்பா. சுவாமி சரணம். நேர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இப்போ இந்த சபரிமலை அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். நம்ம வந்து இப்போ போகிறது, இப்போ இது பண்ணுறதை வச்சு தான் பார்க்குறோம். அந்த காலத்துலேருந்து இந்த ஸ்தலத்தோட அமைப்பு எப்படி அப்படின்னா, சுவாமி வந்து பல யுகங்களுக்கு முன்னாடியே அங்கே போய் தர்மசாஸ்தாவாக உட்காந்துருக்கார். ஆதி காலத்தில் சுவாமி வந்து பரசுராமருக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம், பரசுராமருக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீ உருவாக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் நான் வந்து சாஸ்தாவாக அவதாரம் பண்ணி, மணிகண்டனாக அவதாரம் பண்ணி, தர்மசாஸ்தாவாக இந்த மலையில் நான் உட்காந்துருப்பேன். உன்னோட க்ஷேத்திரத்தில் உனக்கு பிரதானமான இடத்துல நான் உட்காந்துருப்பேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சபரிமலை அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் மட்டும் நம்ம பார்க்குறோம். இன்னும் தாண்டி எக்கச்சக்க ஸ்தலங்கள் இருக்குது. இந்த எல்லா ஸ்தலங்களையும் தாண்டி கலியுகத்தில் என்னோட ஒரு தலைமை பீடம் அப்படிங்கிற மாதிரி இந்த சபரிமலை தான் விளங்கும் அப்படின்னு பரசுராமருக்கு சுவாமி வாக்கு கொடுத்துருக்கார். இந்த சுவாமி பரசுராமருக்கு மட்டும் கொடுத்த வாக்கு கிடையாது, அவர் காலடியில் ஓடுற பம்பா நதிக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு. அந்த பம்பா நதியோட விசேஷம் வந்து அந்தளவுக்கு விசேஷமானது. உன்னோட தீரத்திலே நான் அவதாரம் பண்ணுவேன், உன்னோட தீரத்தில் தான் என்னோட சன்னிதானம் அமையும் அப்படின்னு சொல்லி சுவாமி வாக்கு கொடுத்துருக்கார். அப்போ அந்த அப்பேற்பட்ட சபரிமலை அப்படிங்கிறதுல வந்து அவர் அந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தும் போது அவள் அப்பாட்ட சொல்லிட்டு போனது என்ன, தன்னோட தந்தையா இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டிய மகாராஜாட்ட, பந்தல ராஜா நம்ம சொல்றோம் இல்லையா, அவர்தான் அந்த பந்தல ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த ராஜசேகர பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இந்த உலக நன்மைக்காக பிரம்மச்சரிய தவத்தில் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது மற்ற ஸ்தலங்களுக்கும் சபரிமலைக்கும் இருக்கிற நியமங்களே வேற. நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சபரிமலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஸ்தலம். வித்தியாசமான ஸ்தலம் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற பூஜை நடைமுறைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும், மற்ற ஸ்தலங்கள் மாதிரி இருக்காது. எந்த ஸ்தலத்துலையும் அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி அந்த தெய்வத்தை பார்க்க வர பக்தர்களை நம்ம அழைக்கிறது கிடையாது. ஆமாம். இந்த சபரிமலையில மாத்திரம்தான் வர்ற பக்தர்களையும் சுவாமி ஐயப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கம் வந்து இந்த ஒரு க்ஷேத்திரத்துல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி எந்த ஸ்தலத்துலையும் அந்த தேவதைக்கு பூஜை உண்டே ஒழிய அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான பொருளுக்கு பூஜை கிடையாது. ஆனா இங்க மட்டும்தான் இந்த 18 படிகளுக்கு பூஜை இருக்கும். அதாவது பூஜை அப்படின்னா, இப்போ பெருமாள் கோயிலெலாம் உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த 2 கதவு இருக்கும், அதுக்கு பூஜை பண்ணுவோம். திருவள்ளுவரெல்லாம் அந்த உத்தராயண புண்ணிய கால கதவு, தட்சிணாயன புண்ணிய கால கதவு, சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு சாதாரணமாக ஒரு பூர்வாங்க பூஜை மட்டும் இருக்கும். தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த மாதிரி பூஜைகள் தான் இருக்கும். ஆனால் அந்த படிகளில் தாத்பரிய முறைப்படி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கட்டுமானத்துக்கு, அதாவது நம்ம கால் வச்சு ஏறக்கூடிய படியை வணங்கி பூஜை பண்ணுறது அப்படிங்கிற வழக்கம் வேறு எங்கேயும் கிடையாது. இப்படி தன்னகத்தே பல வித்தியாசமான விஷயங்கள் இருக்கக்கூடியது சபரிமலை. இப்போ இந்த சபரிமலையில் இந்த மண்டல காலம் மகர காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுவாமி வந்து தன்னோட அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துருக்காரு. என்ன வாக்கு கொடுத்தது? இதெல்லாம் பூதநாத உபாக்கியானத்தில் இருக்குது. இந்த பூதநாத உபாக்கியானம் அப்படிங்கிறது அரவிந்த் சுப்ரமணிய குருசுவாமி அவர் ஏற்படுத்தினது. அந்த கண்டுபிடிச்சி இப்போ தான் அந்த புத்தகத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கார். இது முதல்ல எதில் வந்திருக்கு சபரிமலையை பற்றி அப்படின்னா, பிரம்மாண்ட புராணம், 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா உபாக்கியானம் அப்படிங்கிற பகுதியில் இந்த சபரிமலையை பற்றியும் தர்மசாஸ்தாவை பற்றியும் வருது. அப்போ தேவியான லலிதை உத்பவமாகும் பொழுது, பண்டாசுர வதத்துக்காக லலிதை வரும் பொழுது முருகன் கணபதியோட சாஸ்தாவும் அவளை பார்க்க வந்தார் அப்படின்றது. ஆக அந்த காலத்துலேருந்தே, புராதன காலத்துலேருந்தே சாஸ்தா அப்படிங்கிறவர் இருக்கார். அப்படி அந்த பிரம்மாண்ட புராணத்தில் இந்த லலிதோபாக்கியானத்தில் பூதநாத உபாக்கியானங்கிற பகுதி வருது. அதில் சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னோட அப்பா கிட்ட அகத்திய மாமுனிவர் மூலமாக சுவாமி சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சபரிமலையில் ஒரு ஸ்தலம் ஏற்படுத்தி அங்கே நான் பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பேன், அங்கே என்னை பார்க்க வரவா எப்படி வரணும் அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலத்தில் மாலை போட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறார். என்னை பார்க்க வரவா தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இந்த விருச்சிக மாதத்துலேருந்து தன்னோட விரதத்தை ஆரம்பிக்கணும். அந்த விரதத்தை
உத்தராயண புண்ணிய காலத்துல முடிச்சு என்னை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த கார்த்திகை மார்கழி அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ இதுல குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். இப்போ எல்லா மதத்திலையுமே மாலை அணிவிச்சுட்டு பலருமே பல சுவாமிகள் வந்து நம்ம யாத்திரையை பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. அப்போ அந்த யாத்திரைக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு? அதாவது ஒவ்வொரு யாத்திரைகளும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை கொடுக்கும். இது வந்து யாத்திரை அப்படின்னு சொல்றதை விட ஒரு தவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சபரிமலை அப்படிங்கிறது மற்ற ஸ்தலங்களை போல இல்லாமல் அது ஒரு யோக பீடம். ஆக்ஞா சக்கர ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஞாவாசி அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு யோக பீடம். அப்போ இந்த யோக பீடத்துல சுவாமி இருக்கார் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துக்கு போற ஒவ்வொருத்தருமே ஒரு யோகியா மாறணும். அதாவது யோகியா மாறணும் அப்படின்னா ஆதி காலத்துல முனிவர்கள் ரிஷிகள் இவெல்லாம் வந்து பல ஆண்டு காலம் அப்படின்னா யுகங்களா தவம் பண்ணி ஒரு யோக நிலைய அடையிற வழக்கம் உண்டு. இப்போ நம்ம சாதாரணமாக சொல்றோம் இரண்யகசிபு எடுத்துட்டோம் அப்படின்னா இரண்யகசிபு தவம் இருந்தது வந்து 11,000 வருஷம். பிரம்மனை நோக்கி இரண்யகசிபு 11,000 வருஷம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம தவம் இருந்திருக்கான். அப்படி தவம் இருந்துதான் இரண்யகசிபுக்கு அவ்வளவு சக்தி கிடைச்சது. ஒரு அரக்கனுக்கே அந்த காலத்துல இவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கு. நம்ம அரக்கர்கள் அப்படின்னா வந்து ராட்சசர்கள் ரொம்ப துர்குணம் கொண்டவா அப்படின்னு சொல்றோம், தாமச குணம் கொண்டவா அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல புராண காலங்கள்ல அரக்கர்களுக்கே இந்த அளவுக்கு சக்தி இருந்திருக்கு. 11,000 வருஷம் தவம் இருந்துதான் பிரம்மதேவன் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா அதுதான் எதையுமே நம்ம வந்து ஒரு கெட்ட வழியில போகும்பொழுது ஒரு கெட்ட செய்யறதுக்காக போகும்பொழுது அதுக்கான பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து நல்ல பலனாகவும் இருக்காது. இதுவே துருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய துருவ மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து துருவ நட்சத்திரமா இருக்காரு. அந்த துருவன் தவம் இருந்தது 6 மாசம் தான் இரண்யகசிபுக்கும் முன்னாடி. ஆனா அவர் வந்து 7 வயசு குழந்தை. அந்த துருவன் வந்து 7 வயசு குழந்தையா இருக்கிற குழந்தை 6 மாசம் தவம் இருந்து 6வது மாசத்துல சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு காட்சி கொடுத்தார். இந்த 11,000 வருஷங்களுக்கு 6 மாசம் எங்க இருக்கு? ஏன்னா இவா 2 பேருக்குமான காரணம் வேற. அவன் தவம் இருக்கிற காரணம் வேற, இவர் தவம் இருக்கிற காரணம் வேற. இப்ப எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு யாத்திரைக்குமான காரணங்கள் வேறுபடும். இப்ப இந்த சபரிமலையை வந்து நம்ம இந்த சபரிமலை யாத்திரையை பலன் சார்ந்த ஒரு விஷயமா நம்ம ஆரம்பத்துல அப்படி பார்த்துதான் போக ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்த்து அப்படின்னா எங்க அப்பா வேண்டின்றார், குழந்தை பிறந்தா கூட்டிட்டு வரேன்னு வேண்டின்றார், நான் வந்து வீடு கட்டினா சபரிமலைக்கு வரேன்னு வேண்டினேன். இப்படி ஒரு பலன் சார்ந்த விஷயமா பார்க்குறோம். இதோட ஆரம்பம் வேணா அப்படி இருக்கலாமே ஒழிய அதையும் தாண்டி இது பலன் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத விட ஆத்மா சார்ந்த ஒரு விஷயம் இந்த யாத்திரை. இதுதான் மற்ற யாத்திரைக்கும் இந்த யாத்திரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம மற்ற யாத்திரைலாம் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். நீங்கள் ஒரு அமர்நாத் யாத்திரை போகிறேன், சார்தாம் யாத்திரை போகிறோம், மேல்மருவத்தூர் போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னாலும் அந்த தெய்வத்தை நம்ம தரிசிக்கிறதுக்காக போகிறோம். ஆனால் இந்த யாத்திரை அவர் எதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம அந்த தெய்வமாக மாறணுங்கிறதுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுதான் என்ன சொல்லியிருக்காரு அப்பாட்ட அப்படின்னா என்னை தேடி வரவா இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் விரதத்தை அனுஷ்டிச்சு உத்தராயண புண்ணிய காலத்தில் என்னை வந்து தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறதா இந்த மண்டல காலம். அப்போ நீங்கள் உத்தராயண புண்ணிய காலம் தை 1ஆம் தேதி சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து விரதம் இருந்தால் தான் 48 நாள் விரதம் பூர்த்தி ஆகும். தவிர அந்த காலத்துலாம் இப்போ மாதிரி பஸ் வசதி கிடையாது. இப்போ நம்ம உடனே நினச்சா இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பினா காலையில் பம்பைக்கு போயிடலாம். அப்போ வந்து அப்படி கிடையாது. சின்ன பாதை அப்படின்னு ஒன்று வந்ததே வந்து 1950க்கு அப்புறம் தான். 1960 வந்து விவி கிரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேரளா கவர்னர் வந்து சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு வயசானவர். அதனால சாலை வழியாக போகிறதுக்கு என்ன மார்க்கங்கள் இருக்குது, எப்படி கொண்டு போக முடியும்னு யோசிக்கும் பொழுது தான் சாலக்காயம் அப்படிங்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அது வழியாக சின்ன பாதை போட்டது. அதுக்கு முன்னாடி இருந்த குருசுவாமிகள் எல்லாம் பெரிய பாதையில தான் போகணும், பெரிய பாதையில தான் திரும்பியும் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எரிமேலிக்கே அப்பெல்லாம் பஸ் கிடையாது. எரிமேலிங்கிறதே காடு தான் அப்பெல்லாம். இப்போ எரிமேலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நகரம் தான். அப்பெல்லாம் எரிமேலியே வந்து காடு தான். அப்போ ட்ரெயினில் தான் போய் ஆகணும். இந்த ட்ரெயினே எது வரைக்கும் போனால் கோட்டயம் வரைக்கும் தான் போகும். கோட்டயத்துலேருந்து எரிமேலிக்கு நடந்து போகணும், எரிமேலியிலேருந்து சபரிமலைக்கு நடந்து போகணும். இதுக்கு சாப்பாடு வசதியும் அப்பெல்லாம் கிடையாது. இப்போ வந்து வழியில் ஃபுல்லாக சாப்பாடு கிடைக்கிறது, அங்கேயே எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் அப்போல்லாம் அந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் எப்படி தெரியும்னா என்னோட குரு எங்கள் அப்பா, அவரோட குருசுவாமி அவெல்லாம் வந்து 1945 சபரிமலைக்கு போனவா. அவள் சொல்லி கேட்டது. அப்போ சாப்பாடே கிடைக்காது அப்படிங்கும்போது சமைச்சுண்டு காட்டில் வழியை ஏற்படுத்தின்னு தான் போயாகணும். இப்போ அப்படி போகணும் அப்படிங்கும்பொழுது இந்த மண்டல காலத்தில் மாலை போட்டு இந்த மார்கழி 11ஆம் தேதி விரதத்தை நீங்கள் முடிச்சுட்டு இருமுடி கட்டி கிளம்பினாதான் தை 1ஆம் தேதி நீங்கள் சன்னிதானத்துக்கு போக முடியும். கிட்டத்தட்ட 15-20 நாள் அதுக்கே ஆகிடும் நடக்கும். அதுதான் சுவாமி சொன்னது. அந்த மண்டல கால விரதத்தை பூர்த்தி பண்ணி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் மாலை இருந்து விரதத்தை ஆரம்பித்து மாலை அணிஞ்சு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி உத்தராயண புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதியில் பெரிய பாதையில் எரிமேலியில் வந்து எரிமேலிக்கு பேர் என்ன அப்படின்னா வாபுரக்கோட்டம்னு பேர். எரிமேலிக்கு பேர் திரு வாபுரக்கோட்டம். அங்கே வாபுரன் அப்படிங்கிற சிவகணம் இருக்கார் எரிமேலியில். அவர் தான் அந்த இடத்தோட அதிதேவதை. பெரிய பாதையில் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கா. அப்போ அந்த வாபுரக்கோட்டத்தில் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவரோட அனுமதியின் பேரில் இந்த வனத்துக்குள்ளே என்னுடைய சாமி வந்து அதை தன்னோட பூங்காவனம்னு சொல்கிறார். என்னுடைய பூங்காவனத்துக்குள்ளே வந்து
பம்பா நதியில ஸ்நானம் பண்ணி, இந்த பம்பா நதி அப்படிங்கிறது ஆகாச கங்கையா இருக்கக்கூடிய நதி. ஆகாச கங்கையே பம்பையா வந்து பாயிரா. அந்த பம்பா நதியில ஸ்நானம் பண்ணி அங்க இயன்ற அளவு பூஜைகளை பண்ணி, இந்த பம்பான்னு சொல்லக்கூடியது எதுனா பெரியான வட்டம். அந்த பெரியான வட்டத்துல இயன்ற அளவு அந்த மண்ணுக்கே அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அது ஒரு தனி இது. அங்க பூஜைகளை பண்ணி அதுல ஸ்நானம் பண்ணி என்னை வந்து தரிசனம் பார்த்து மகர ஜோதி தரிசனமும் யாரு பார்க்குறாளோ அவர்களுக்கு இந்த பிறவியிலிருந்து விடுதலையும் அடுத்த பிறவியில நான் பூர்ணமான மோட்சத்தையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சுவாமி அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு. அதை உத்தேசிச்சு தான் இந்த மண்டல காலம் மகர காலம் அப்படிங்கிறது வந்து. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல வந்து சாஸ்தாக்கும் ஐயப்பருக்கும் உண்டான விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்க்கப்படுறது வந்து பெரிதாக பார்க்கப்படுறது எல்லாமே ஐயப்பருங்கிற ஒரு வார்த்தைகள் தான், சுவாமி ஐயப்பாங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சாஸ்தா ஐயப்பா ரெண்டு பேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னது? இது வந்து பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஒரு நல்ல கேள்வி. இப்போ என்ன, இப்போ நான் நிறையா இடத்துல சாஸ்தா கல்யாணம் அப்படின்னு பண்ணுறா. அப்போ எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, எப்படி ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி, அவருக்கு எப்படி திருக்கல்யாணம் பண்ண முடியும், அவருக்கு எப்படி 2 மனைவின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஏன் சின்ன வயசுல நானே கூட நினச்சிருக்கேன். பெரியான வட்டத்தில் பார்க்கும்பொழுது பல விரிகளில் நடக்கும்பொழுதெல்லாம். இப்போ இது எப்படி அப்படின்னா, எப்படி மகாவிஷ்ணுக்கு வந்து அவதாரங்கள் இருக்கோ, இப்போ மகாவிஷ்ணுவோட பூர்ணஸ்வரூபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்க்கடலில் பறந்தாமனா எப்பொழுதுமே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கார். ஆனால் அந்த மகாவிஷ்ணு ஒவ்வொரு காலப்பிரமேயத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு அவதாரங்கள் எடுக்கிறார். இப்போ இந்த அவதார விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நரசிம்ம அவதாரம் எடுக்கும் பொழுது மகாவிஷ்ணு வந்து, அதாவது பகவான் அவதாரம் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா பக்தனுக்காக தான். பக்தனுக்கு ஒரு குறை அப்படின்னா அடுத்த க்ஷணமே வந்து பகவான் ஓடி வந்துடுவார். இப்போ மகாவிஷ்ணு இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கும் பொழுது அவருக்கு வந்து பிரகலாதன் வந்து இரண்யகசிபு வந்து சொல்கிறான், பகவான் வந்து எங்கே இருக்காருன்னு காமி அப்படின்னு. இந்த குழந்தை வந்து எங்கே சொல்ல போகிறான் அப்படிங்கிறது ஒரு தெரியல. இவன் தூணை சொல்லுவானா, துரும்ப சொல்லுவானா, சிம்மாசனத்தை சொல்லுவானா, இல்ல வாசப்படியை சொல்லுவானா, எதை சொல்ல போறானே தெரியலையே. இந்த குழந்தை நம்ம எதுல இருக்கோம்னு சொல்ல போறான்னு தெரியல. ஆனா நம்ம பக்தனோட வாக்கு பொய்யாக கூடாது. பகவான் அதுல ரொம்ப தெளிவா இருப்பார். ஆத்மார்த்தமான ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னா அந்த பக்தனோட வாக்கு பொய்யாக கூடாது அப்படிங்கிறதுல பகவான் தெளிவா இருப்பார். இந்த பிரகலாதன், துருவன் இவாலாம் இந்த மாதிரி தான். அதாவது பக்திங்கிறத தாண்டி அன்பு, பகவான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது அதுதான், ஆத்மார்த்தமான அன்பு. அந்த அன்பு இருந்ததுன்னா அவள்கிட்ட குழந்தையா ஓடி வந்துடுவார். அப்ப அந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாராம், அந்த நரசிம்ம அவதாரம் இருக்கிறதுக்காக அந்த ஒரு க்ஷணம் அவன் வந்து சுவாமி இங்கே இருக்காருன்னு சொல்ல போற ஒரு க்ஷணம் அவன் எங்கன்னு சொல்ல போறான்னு தெரியாதுங்கிறனால இந்த உலகம் பூரா வியாபிச்சிருந்தாராம். ஒரு க்ஷணம் இவன் எதுலேருந்து சொன்னாலும் அதுலேருந்து நம்ம வரணும் அப்படின்னு கீழே இருக்கிற தூசியில முத கொண்டு இருந்தாராம். அதனாலதான் சுவாமி தூண்லையும் இருக்காரு துரும்புலையும் இருக்காருன்னு சொல்றது. அப்படி ஒரு மகிமை வந்து சுவாமியோட அவதாரத்துக்கு உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்தோட சங்கல்பமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாஸ்தா அப்படிங்கிறவர் சாக்ஷாத் சிவன் விஷ்ணு 2 பேரும் சேர்ந்த ஸ்வரூபம். இப்போ சிவன் விஷ்ணு சேர்ந்த ஸ்வரூபம் அப்படின்னா இந்த சாஸ்தாவோட அவதாரம் எப்போ நடந்ததா சொல்லப்படுறது அப்படின்னா மத்ஸ்ய அவதாரம் வர்றதுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னு சொல்லப்படுறது. அவதாரங்கள்லேயே மீனாவதாரம். இந்த மீனாவதாரம் வர்றதுக்கு முன்னாடியே சாஸ்தாவோட உத்பவம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது யூஎஸ்ஏல ஒரு இடத்துல சாஸ்தா மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த மலை வந்து கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையானது. அது வந்து சாஸ்தா மவுண்ட் அப்படின்னு அந்த மலைக்கு பேர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சாஸ்தா கோயில்களில் சுவாமிக்கு உருவமே கிடையாது. இருக்காது. ஆமாம், நீங்கள் குற்றாலத்தை எடுத்துட்டீங்கன்னா குற்றாலநாதர் கோயிலில் தர்மசாஸ்தா சந்நிதி இருக்கும் பின்னாடி. அங்கே வந்து சுவாமிக்கு உருவம் கிடையாது, நடுகள் மாதிரி தான். அதே மாதிரி கல்டக்குறிச்சி எடுத்துட்டீங்கன்னா குளத்தூரில் ஐயன் கோயில்னு சொல்லிட்டு தர்மசாஸ்தா கோயில் இருக்குது. அங்கேயும் சுவாமிக்கு உருவம் கிடையாது, பீடம் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த உருவ வழிபாடு வர்றதுக்கு முன்னாடியே ஏற்பட்டது சாஸ்தா வழிபாடு. இதுக்கு பழமையான தமிழ் நூலான தொல்காப்பியத்தில் கூட சாத்தனார் வழிபாடு அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு. சாத்தன் வழிபாடு, சாத்தனார் வழிபாடு அப்படின்னு தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு சாத்தனார். அதே மாதிரி நூல்கள்லேயே பழமையான நூலான ஸ்கந்த புராணத்திலையும் சாஸ்தாவை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது இந்திரனோட மனைவியை வந்து சூரபத்மனோட தங்க அஜமுகி வந்து அவளை அட்டாக் பண்ண வரும்பொழுது அவள் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து ரக்ஷணம் கேட்குறான். அப்படி ரக்ஷணம் கேட்கும்போது சிவபெருமான் சாஸ்தாவை பணிக்கிறார், நீ போய் காப்பாத்துன்னு. அப்போ தன்னோட பரிவார கணமான மகாகாலரை அனுப்பிச்சு தான் அஜமுகியோட கையை வெட்டுறாரு, சூரபத்மனோட தங்க கையை வெட்டுறாரு. அப்பயே சாஸ்தாவோட அவதாரம் இருந்திருக்கு. அப்போ முதல்ல இந்த சாஸ்தானா யாரு அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சாஸ்தா அப்படிங்கிறவர் பல யுகங்களுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு அம்பாள் மேல பக்தி ஏற்பட்டு லலிதா திரிபுர சுந்தரியை நோக்கி தவம் பண்றார். இது எங்க நடக்கிறது அப்படின்னா பம்பா நதி தீரத்தில் நடக்குது. அதனாலதான் பம்பைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். இப்ப பம்பன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல லலிதா திரிபுர சுந்தரியை நோக்கி தவம் பண்றார். அப்ப அம்பாள் அவளுக்கு காட்சி கொடுக்குறார். அம்பாள் சாஷாத் பரமேஸ்வரி வந்து இந்த சுவாமி மேலேயே மஞ்சமா இருக்கிறவர்.
சுவாமியை மஞ்சமா போட்டு அதுக்கு மேலே உட்காந்துருக்கிறவ அந்த அம்பாள். அந்த அம்பாள் வந்து மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் காட்சி கொடுக்குறான். அப்போ அகில ஜனனியா அந்த அம்பாள் காட்சி கொடுக்கும் பொழுது இவா 2 பேரும் கேட்குறா, எந்த சக்தி உனக்கு ஒளியா இருந்து உன்னை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வைக்கிறதோ அந்த சக்தியோட ஒரு பங்கு எங்களுக்கும் வேணும், அதோட அனுகிரகம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு இவா 2 பேரும் கேட்குறா. அப்படி கேட்கும் பொழுது அவளுக்கு அவளோட தவத்தை மெச்சி அம்பாள் அந்த அனுகிரகத்தை கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஹிருதய கமலத்தை அம்பாள் காமிக்கிறா. அந்த ஹிருதய கமலத்துல சகசிரார பத்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட தாமரை. அந்த 1000 இதழ் கொண்ட தாமரைக்கு நடுவுல ஒரு ஒளி இருக்கு. அதுதான் சொல்றோம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சாஸ்தாரம் நனமாமி. பார்வதி தேவியோட ஹிருதயத்துல நித்தியம் வாசம் பண்ணி, இதை 2 விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். பார்வதி தேவியோட ஹிருதயத்துல நித்தியம் வாசம் பண்ணி அதுல ஆனந்தம் அடைபவர், பார்வதி தேவியோட ஹிருதயத்துக்கு ஆனந்தம் கொடுப்பவர். அப்படி ரெண்டு வித்தியாசமா 2 அர்த்தமா எடுத்துக்கலாம் அதுல. அப்படி தன்னோட ஹிருதயத்துல அந்த 1000 தாமரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை எடுத்து சிவன் கிஷ்டியும் விஷ்ணு கிட்டியும் கொடுக்குறான் அம்பாள். அந்த ஒளி தான் பிற்காலத்துல சாஸ்தாவா அவதாரம் பண்றது. அப்ப இந்த சாஸ்தா அவதாரம் அப்படிங்கிறது புராணத்துல 3 விதமான கல்பங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஆதி காலத்திலேருந்து இருக்கிறது கர்ண பரம்பரையா இருக்கக்கூடியது எது அப்படின்னா வழுவூர் கல்பம். இந்த வழுவூர் கல்பத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தாருகாவனம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சிதம்பரத்தை தாருகாவனம்னு அந்த காலத்துல சொல்றது புராணத்துல. இந்த தாருகாவனத்துல முனிவர்கள் எல்லாரும் தவம் யோகம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்படி இந்த முனிவர்கள் எல்லாருமே தவம் யோகம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நித்திய யஜ்யங்கள்லாம் பண்றா. அதுக்கு அவளோட பத்னிகள்லாம் உதவின்னு இருக்கா. இது எல்லாமே ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கு. ஒரு காலப்போக்கில் இந்த முனிவர்களுக்கெல்லாம் என்ன வந்துடுறது அப்படின்னா, நம்ம கொடுக்குற மந்திரம் நம்ம பண்ற ஆகுதி இதனாலதான் தெய்வங்களுக்கு வந்து சக்தி. அப்ப தெய்வங்களை விட இந்த மந்திரங்களுக்கு தான் சக்தி அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுறது. இந்த மந்திரங்களுக்கே சக்தி ஊட்டுறது யாரு அப்படின்னா நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுறது இந்த முனிவர்களுக்கெல்லாம். மந்திரத்து மூலமா தான் நம்ம தெய்வத்தை பார்க்குறோம். மந்திரம் அப்படிங்கிறது தெய்வ ரூபேன. மந்திரம் வந்து தெய்வம் வந்து அந்த மந்திரத்தோட ரூபத்துல இருக்கு. ஆனா தெய்வம் மூலமா தான் மந்திரம் வந்ததே ஒழிய மந்திரம் மூலமா தெய்வம் வரல. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம மறந்துடுறோம். அந்த மந்திரமே தெய்வமா போயிடுது. மந்திரத்தோட நோக்கம் என்னன்னா தெய்வத்தை காட்டுறது தான். அதுக்கப்புறம் அந்த தெய்வத்து மேல இருக்கிற அன்பு தான் நம்மள அடுத்த வழி கொண்டு போகும். அதை வந்து எல்லாரும் யோசிக்கிறது கிடையாது. அந்த மந்திர முகாந்திரமாவே போகும்பொழுதுதான் கடைசி வரைக்கும் அது மந்திர முகமாவே போயிடும், தெய்வ முகாந்திரமா போகாது. அப்படி இருக்கும்பொழுது இவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுறது. அந்த மந்திரம் தான் நம்மளெல்லாம் வந்து காப்பாற்றும், அந்த மந்திரம் தான் பெருசு, அந்த மந்திரத்துக்கு சக்தி கொடுக்கறதே நம்ம தான், அந்த மந்திரத்தை உருவாக்குறதே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகந்தை வந்துடுது இந்த முனிவர்களுக்கெல்லாம். அப்படி இந்த அகந்தை வரும்பொழுது தெய்வத்தையே எதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறா, நம்ம தான் பெரியவா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவளோட அகந்தையை போக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த பத்னிகளுக்கெல்லாம் பத்னித்துவத்துல நம்மளை விட பெரியவா வந்து யாருமே கிடையாது, இவாளுக்கெல்லாம் சேவை பண்றதுனால நம்ம தான் பெரிய பத்னி, நம்ம மனசு வந்து தப்பவே தப்பாது அப்படின்னு. என்னைக்குமே பகவான்கிட்ட இருக்கக்கூடாதது இந்த அகந்தை. அகந்தை வந்து எப்பேற்பட்ட கர்மாவா இருந்தாலும் அதை வியர்த்தமாக்கிடும். அதனால நம்ம சரணத்திலே அந்த சரண கோஷமே அதுதான். சரணம் அப்படின்னு சொல்றதே வந்து என்னோட அகந்தையை விட்டுட்டு நான் சரணடைறேன் அப்படிங்கிறது. அந்த சரண மந்திரத்தோட விளக்கமே வந்து ரொம்ப பெருசா இருக்கும் தத்துவமசியை நோக்கி. அப்ப இந்த அகந்தையை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் பிக்ஷாடன ரூபத்துல வர்றார். ரொம்ப அழகான ஒரு இளைஞனா வர்றார் சிவபெருமான். ரொம்ப நல்ல யௌவனமான ஆரியன் அப்படின்னாலே அழகான இளைஞன் அர்த்தம். அந்த மாதிரி ஆரியன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான இளைஞனா பிக்ஷாடன ஸ்வரூபத்துல சிவபெருமான் வர்றார். அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் மோகினி அவதாரம் எடுத்து, இந்த மகாவிஷ்ணுவே என்ன பண்ணுவாரான், மோகினி அவதாரம் எடுக்கும்போது தான் தங்க கிட்ட இருந்து அழகை வாங்கிப்பாரான். உன்னோட ரூபலாவண்யத்தை எனக்கு கொடு அப்படின்னு அம்பாள் கிட்டேருந்து அழகை வாங்கிப்பாரான், லலிதை கிட்டேருந்து. அப்படி அம்பாள்கிட்டேருந்து அந்த லாவண்யத்தை வாங்கிட்டு அகிலலோக சுந்தரியா மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரத்துல வர்றார். இப்படி இந்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்துல வந்த மகாவிஷ்ணு வந்து இந்த ரிஷிகள் ஹோமம் பண்ணக்கூடிய இடத்துல போய் நாட்டியம் ஆடின்னு இருக்கார். நாட்டியம் ஆடுறது, அவளை வம்பிழுக்கிறது, அந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி இந்த சிவபெருமான் பிக்ஷாடனரா வந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த ரிஷி பத்னிகள் இருக்கக்கூடிய கிரகத்துல போயிட்டு பிக்ஷை கேட்கிறார். அப்ப இந்த பிக்ஷாடனரை பார்த்து அவரோட தேஜஸ்ல அந்த ஒளிமயமான ஸ்வரூபத்துல மயங்கின அந்த ரிஷி பத்னிகள் செய்யற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவர் பின்னாடியே வராலாம். எப்படி வரானா, இவர் வந்து பிக்ஷாடனர் வந்து எந்த ஆடையும் இல்லாம எந்த வஸ்திரமும் இல்லாம வெறும் ஆவணங்கள் மட்டும் அணிஞ்சுட்டு போய் பிக்ஷாடனரா நிற்கிறார். இவரோட அந்த கட்டுடல் தேகம் அந்த அழகை பார்த்து அவளோட ஆடை நழுவி கீழே விழுறது கூட தெரியாம அவெல்லாம் பின்னாடி வந்துட்டு அந்த பிக்ஷாடனர் பின்னாடி. அதே மாதிரி இங்க ரிஷிகள்லாம் இந்த மோகினியை பார்த்துட்டு தான் பண்ண இந்த ஹோமம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு தன்னோட பூஜா காரியங்கள் மந்திர பிரயோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மோகினி பின்னாடி வரா. அப்படி 2 பேரும் வந்துட்டே இருக்கும் பொழுது இந்த பிக்ஷாடனரும் இந்த மோகினியும் வந்து சந்திச்சுக்கும் போது இந்த ரிஷிகள்லாம் இந்த பத்னிகளை பார்க்குறா, இந்த பத்னிகள்லாம் இந்த ரிஷிகளை பார்க்குறா. அப்போ இவா 2 பேருக்கும் மேலே கோவம் வருது. இவா அவாளை கத்துறா, இவாளை கத்துறா. ஏன்னா இப்படிதான் நீங்களாம் உங்க வேலையை விட்டுட்டு வருவேலா, என்ன இப்படி ஆடை கூட இல்லாமல் வந்துட்டு இருக்கேன்னு இந்த ரிஷிகள் கேட்குறா.
அவள் கேட்குறா பண்ணுற பூஜைலாம் விட்டு நீங்கள் எங்கே இவ பின்னாடி வந்துருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் அவள் 2 பேருக்கும் புரியுது, இவா 2 பேரும் நம்மளை வந்து கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு. அப்பயும் ஞானம் வரல, இவா 2 பேரும் நம்ம அகந்தை எண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கான்னு புரியல. இவா வந்து ஏதோ நம்மளை வந்து யாரோ ஏவி விட்டுருக்கா, அபிச்சார பிரயோகம் பண்ணியிருக்கா, அதனால இவா வந்திருக்கான்னு இந்த ரிஷிகள்லாம் இவா மேலே கோவப்பட்டு, இந்த சிவபெருமான் மேலே கோவப்பட்டு எல்லா விதமான அபிச்சார பிரயோகங்களையும் பண்ணுறான். அப்படி அவள் பண்ணக்கூடிய பிரயோகங்கள் எல்லாம் தான் சிவபெருமான் வந்து தன்னோட ஆயுதங்களாகவே மாற்றிக்கிறார். ஒரு புளியை ஏவி விடுறா, அந்த புளியை கிழிச்சு வஸ்திரமாக போட்டுக்கிறார். முயலகன்கிற அரக்கனை ஏவரா, அந்த அரக்கன் மேலே நடத்தனம் பண்ணுறார். இப்படி பண்ணி நமக்கு கிடைச்சது தான் அக்னியை ஏவரா, அந்த அக்னியை தன்னோட தலைக்கு ஆபரணமாக வச்சுக்கிறார். அப்படி வந்து திருக்காட்சி தான் நம்ம சிதம்பரம் நடராஜரோட திருக்காட்சி. இப்போ இது ஒரு பக்கம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் ஒரு சமூகம் ஏற்படுறது. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா இதை கூட ஒரு தப்பான இதில் எடுத்துக்கிற காலமாக தான் இந்த காலம் இருக்குது. அதனால அதையும் நம்ம சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து தேவதா சம்மோகனம் அப்படிங்கிறது, ஆவிர்பாவம் அப்படிங்கிறது மனுஷனும் சேர்ற மாதிரி உடல் சார்ந்த விஷயம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா வந்து இப்போ மகாபாரதத்தில் கடைசியில் சொல்கிறார், அபிமன்யோட புள்ள இருக்கான் இல்லையா பரீட்சித், அபிமன்யோட மனைவி கர்ப்பமாகி உத்ரா கர்ப்பமாரா. அப்போதான் வந்துட்டு அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறான். அப்படி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும்பொழுது அந்த கரு வந்து அந்த கரு மேலே பிரயோகம் பண்ணிடுறான் பிரம்மாஸ்திரத்தை கோவத்தில். அப்போ அந்த குழந்தை வந்து கருவிலேயே அழிஞ்சு போகும்பொழுது கிருஷ்ண பரமாத்மா தன்னோட சக்தியால் அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டு அந்த குழந்தை பிறந்துடுறது. இந்த பரீட்சித்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சதபிண்டமாக தான் இருக்குது குழந்தை, உயிரே இல்லாமல் அசைவே இல்லாமல் சதபிண்டமாக இருக்குது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் பிரம்மச்சாரி அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த குழந்தைக்கு உயிர் வரட்டும் அப்படிங்கிற கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. இதை அவருக்கு 11,000 மனைவிகள் உண்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. கோவிலில் கூட 11,000 மனைவிகள் உண்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, நான் பிரம்மச்சாரி அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இந்த குழந்தை வந்து உயிரோட இருந்திருக்கணும், அடுத்த க்ஷணம் அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கிறது. இதுதான் பகவானோட ஆவிர்பாவத்துக்கும் மனுஷனோட வித்தியாசம். அவர் மனதளவுல பிரம்மச்சாரியா தான் இருந்திருக்காரு. 11,000 பத்னிகள் அவருக்கு இருந்திருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம எத்தனை பத்னிகள் இருந்தாலும் எந்த நேரத்தில் நம்ம கூடணுமோ அந்த நேரத்தில் கூட, மற்ற நேரத்தில் இல்லாமல் தான் பிரம்மச்சாரி தான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மா இருந்திருக்காரு. ஸோ தேவதைகளோட ஆவிர்வாகம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, மனுஷனோட சேர்க்க மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் பார்வைப்படும் பொழுது அந்த பார்வையோட சங்கமத்தினால அங்கே ஒரு தேஜோமயமான ஜோதி உண்டாருது. அவர் அந்த குழந்தை தான் ஹரிகர புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாசாஸ்திரம். இதில் இன்னொன்று நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகாசாஸ்தாவோட அவதாரம் 3 கல்பங்கள்லையுமே பார்த்தா அகந்தை எங்கே ஒழிக்கப்படுறதோ அப்போ தான் இவரோட அவதாரம் நடந்துருக்கு வருது. அதனால தான் அவருக்கு அகந்தையே பிடிக்காது. அதனால தான் சரணாகதி தத்துவத்துக்கான தெய்வமாக சபரிமலை சுவாமி இருக்கிறதுக்கான அதுதான். அகந்தை எந்த இடத்துல ஒழிக்கப்படுறதோ அந்த இடத்துல தான் இவரோட அவதாரம் இருக்குது. அப்போ இவரோட அவதாரம் அப்படிங்கிறது இந்த சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சங்கமஸ்வரூபி. இந்த சிவன் மகாவிஷ்ணு 2 பேரும் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம். இந்த 2 பரபிரம்மஸ்வரூபமும் சேர்ந்த ஒரு மகா பரபிரம்மஸ்வரூபம் தான் சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிஹரபுத்திரன். இப்போ இந்த ஹரிஹரபுத்திரன் இவர் ஏன் பிறந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே அதுக்கு நம்ம மகிஷியோட அவதாரத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். மகிஷியோட அமைப்பு என்ன, எப்படி வந்தா, அது அந்த மகிஷியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மகிஷி அப்படிங்கிறவ பார்த்தா மகிஷி வந்து ஒரு சாதாரணமான அரக்கி கிடையாது. உண்மையிலுமே சொல்லணும் அப்படின்னா இந்த அரக்கர்கள்லாம் ஏதோ ஒரு சாபத்தினால அரக்கர்களுக்கு வந்தவ தான். ஏன்னா அவளுக்கெல்லாம் கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்னன்னா, இப்போ ஒரு முனிவர்கள் தேவர்கள் பக்தர்களுக்கெல்லாம் கூட பகவானோட ஸ்பர்ச பாக்கியம்ங்கிறது கிடைக்கிறது கிடையாது. ஆனா எல்லா அரக்கர்களுக்கும் கிடைச்சிருக்கு. மகிஷாசுரன் அந்த மகிஷாசுர மர்த்தினியோட கையால அந்த அம்பாலோட கைப்பட்டு தான் செத்து போனான். மகிஷி சாஸ்தாவோட பாதம் பட்டு சாஸ்தாவோட பாதம் கழுத்துல அழுத்தி தான் செத்து போனான். இப்படி எல்லா அரக்கர்களுக்கும் கடைசி நிமிஷத்துல அந்த பகவானோட பாத தூளி ஸ்பர்ஷ பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அது வந்து அவளோட பூர்வ ஜென்ம பலனாலதான். அந்த ஜென்மத்துல அரக்கர்களா இருக்காளே ஒழிய பூர்வ ஜென்மத்துல அப்படி கிடையாது. அந்த மாதிரி மகிஷியும் யாரு அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல லீலாவதின்னு பேரு மகிஷிக்கு. இந்த லீலாவதி அப்படிங்கிற யாரு அப்படின்னா தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபம், இப்போ 3 பேரும் சேர்ந்த ஸ்வரூபம் தான் தத்தாத்திரேயர். இந்த தத்தாத்திரேயருக்கு மனைவியா இருந்தவர் தான் லீலாவதி. இந்த லீலாவதியும் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபம், பார்வதி லட்சுமி சரஸ்வதி 3 பேரும் சேர்ந்த ஸ்வரூபம் தான் இந்த லீலாவதி. இப்படி 2 பேரும் சேர்ந்து குடும்பம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தத்தாத்திரேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இதோட குடும்ப வாழ்க்கை போதும், நான் வந்து ஞானத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறேன், தவத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயர் சொல்றாரு. அப்படி தத்தாத்திரேயர் சொல்லும்போது லீலாவதி என்ன சொல்றா அப்படின்னா, இல்லை எனக்கு இன்னும் இல்லற வாழ்க்கை வந்து வேணும், எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை போதாது, இன்னும் இல்லற வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி லீலாவதி சொல்றார். இவர் தத்தாத்திரேயர் வந்து ஞான மார்க்கங்களை அவளுக்கு போதனை பண்றார்.
எவ்வளோ உபதேசங்களை சொல்றார், எதை சொல்லியும் அவ வந்து கேட்கல. இப்படி கேட்கல அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தன்னோட பொறுமையை இழந்த தத்தாத்திரேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம ஒரு மனித பிறவி அப்படிங்கிறத எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு திருமணம் இந்த பந்தம் அப்படிங்கிறது ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும், மீன்ஸ் ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, செட்டில் ஆகிறது, வீடு வாங்குறது, இப்படி என்ஜாய் பண்றதுன்னு மட்டும்தான் பார்க்குறோம். இது இதற்காக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. இல்லறமாய் ஒரு நல்லறம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இல்லறம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துறதே எதுக்காக அப்படின்னா, நல்லறம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது ஒரு குடும்பஸ்தன் தான் எல்லாரையும், அதாவது ஆசிரமங்கள்லேயே உத்தமமான ஆசிரமம்னா கிரகஸ்தாசிரமம் தான். சந்நியாசம், வானப்பிரஸ்தம், பிரம்மச்சரியம், இது எல்லாத்தையும் விட உத்தமம் எது அப்படின்னா கிரகஸ்தாசிரமம் தான். கிரகஸ்தன் தான் எல்லாரையும் விட உத்தமமானவன். ஏன் உத்தமமானவன் அப்படின்னா, சன்னியாசி, வானப்பிரஸ்தன், பிரம்மச்சாரி 3 பேரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இவனுக்கு இருக்கு கிரகஸ்தனுக்கு. அதனாலதான் இந்த கிரகஸ்தனை நம்ம உத்தமமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி அந்த இல்லறம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, இந்த 3 பேரையும் ரட்சணம் பண்றதுக்காக இல்லறம் இருக்கணும். இல்லறம் அப்படிங்கிறது நல்ல காரியம் பண்றதுக்காக இருக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, எது எதுக்காக அப்படிங்கிற அந்த புரிதலே நமக்குள்ள வரதில்லை. நம்ம சின்ன வயசுல இப்படி சொல்லியும் வளர்க்கறதுல நமக்கு அது வரதில்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னா, 100 வயசோட நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றதை தாண்டி நிறைய சம்பாதிக்கணும்னு தான் முக்கால்வாசி பேர் ஆசீர்வாதம் பண்றாங்க. வாழ்க்கையில் அது மட்டுமே எய்ம் கிடையாது. 100 வியாதி வைக்கும் இல்லாம நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், இதை சொல்றதே ரொம்ப குறைஞ்சது. அப்ப எல்லாமே சின்ன வயசுல இருந்து எது எதுக்காகங்கிற புரிதல் நமக்கு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இல்லறம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு நல்லறத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா அந்த தம்பதிகளே வந்து அண்ணா தங்க மாதிரி தான் இருக்கணுங்கிற. ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு நம்மளால போக முடியாட்டியும் நல்ல காரியங்களை நோக்கி போகணும். அந்த மாதிரி அந்த லீலாவதி சொல்லும் போது, தத்தாத்திரேயர் சொல்லும் பொழுது லீலாவதி மறுக்கிறா. அப்போ ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீ ஒரு மனித பிறவி மாதிரி இல்லாம இந்த சிற்றின்பங்கள்லயே ஈடுபாடு இருக்கிற ஒரு எருமை மாதிரி நீ நடந்துக்கிறதுனால அடுத்த பிறவியில நீ மகிஷமா பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குற. அப்போ அவளும் பதிலுக்கு சாபம் கொடுக்குறா. சரி, அடுத்த பிறவியில நான் மகிஷமாவே பிறக்கிறேன், ஆனா இந்த பிறவியில நீ என்ன தீக்காத என்னோட ஆசைகளை நீயும் மகிஷமா பிறந்து அடுத்த பிறவியில என்னோட ஆசைகளை நீ தீப்ப அப்படின்னு சொல்லி அவளும் சாபம் கொடுக்குறான். இதோட அந்த பாட்டு முடிஞ்சிடுறது. அப்ப அப்படி பிறந்தவ தான் மகிஷி. அந்த மகிஷி பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கா. அவ தவம் இருந்து என்ன வரம் வாங்குறா அப்படின்னா, சிவனுக்கும் முதல்ல அழிவே இருக்கக்கூடாதுங்கிற வரத்தை கேட்கிறா. அது யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கும் பொழுது, சிவனுக்கும் விஷ்ணு, இந்த உலகத்திலே பெரிய பரபிரம்ம ஸ்வரூபம் யாரு அப்படின்னா சிவன் விஷ்ணு தான். அவளோட சங்கமத்தினால பிறந்த ஒரு குழந்தைனாலதான் என்னோட அழிவு வரணும் அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா இவ 2 பேரும் ஆண் 2 பேரும் சங்கமிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறனால. அது ஒண்ணு. 2வது என்ன வரம் கேட்கிறா அப்படின்னா, அவளுக்கு பிறந்த குழந்தை பூலோகத்துல ஜனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கிறா. இப்ப சிவனுக்கும் விஷ்ணுக்கும் குழந்தை பிறந்தா பூலோகத்துல ஜனிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது 2வது விஷயம் கேட்கிறா. ஏன்னா இப்ப முருகப்பெருமான் ஆகட்டும், கணபதி ஆகட்டும் பூலோகத்துல வந்து ஜனிக்கல, கைலாயத்துல தான் இருக்கு. அப்படி ஒரு வரத்தை கேட்கிறா. அப்படி பூலோகத்துல பிறந்த அந்த பாலகன் 12 வருஷம் இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட சேவனா இருந்திருக்கணும்னு கேட்கிறான். சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை பூலோகத்துல வந்து ஒருத்தனுக்கு சேவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அரக்கர்களுக்கு இருக்கிற மூளை வந்து வேற யாருக்கும் கிடையாது. அதான் இந்த தப்புக்கு தான் மூளை நல்லா யோசிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியெல்லாம் வரம் கேட்கிறான். எல்லாத்துக்குமே பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவை நம்பி சரின்னு சொல்லிடுறாரு. எதா இருந்தாலும் மகாவிஷ்ணு வந்து ஒரு முடிவு வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதெல்லாம் குறித்து தான் சுவாமி வந்து இந்த மாதிரி இவா 2 பேரும் தேர்ந்தெடுத்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் குழந்தையா பிறக்கிறார் தாருகாவனத்துல. இதை இன்னொரு விதமா என்ன சொல்றா அப்படின்னா, இந்த சாஸ்தா வந்து ஹரிகரபுத்திரன் அப்படிங்கிறவர் பார்க்கடலை கடையும் போது மோகினி அவதாரம் வந்த பொழுதும் பிறந்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பஸ்மாசுர வதம், இந்த பஸ்மாசுர வதம் முடியும் பொழுது இந்த பஸ்மாசுரன் அப்படிங்கிற அரக்கன் தவம் பண்ணி அவன் தலையில யாரு கை வச்சாலும் சாம்பலா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி, அவன் யாருக்கு தலையில கை வச்சாலும் சாம்பலா போயிடுவாங்கிற வர அந்த சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டு அந்த சிவபெருமான்கிட்டயே சோதிக்க வரும்பொழுது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த பஸ்மாசுரன் வதத்தின் பொழுது கேரளாலலாம் இந்த கதை தான் ரொம்ப பிரபல்யம். இப்படி சாஸ்தா வந்ததா தான். அப்போ அந்த பஸ்மாசுர வதத்தின் பொழுது சாஸ்தா ஜனிச்சதாகவும் இருக்கு. ஆக இந்த 3 கல்பத்திலையுமே வந்து எந்த இடத்துல தீமை அழியறதோ அகந்த ஒழியறதோ அங்கதான் சாஸ்தா வந்து ஜனிச்சார் அப்படின்றது. இந்த சாஸ்தா தான் பரபிரம்மஸ்வரூபி. இவர் தான் நம்ம ஊர்களில் ஐயனார் அப்படின்னு சொல்லி சொல்றோம், கொண்டாடுறோம். இப்போ இந்த ஐயனார் அப்படிங்கிற நம்மளாம் தப்பா என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது எப்படி உருவகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கோயில்களுக்கு வெளியில அருவாளோட குதிரை மேல ஒருத்தர் நிற்பார். அவரை வந்து ஐயனார் சுவாமின்னு சொல்லி பழகிட்டான். அவர் ஐயனார் கிடையாது. அவர் வந்து கருப்பசுவாமி, சுடலை மாடன், இந்த மாதிரி இப்ப கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை இது வரைக்கும் பார்த்தோம்னா கருப்பசுவாமி. திருநெல்வேலி பக்கம் போனா சுடலை மாடன், அங்க கருப்பசுவாமி கிடையாது. அந்த மாதிரி பரிவார கணங்கள் தான் அவ. ஐயனார் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, உள்ள கோவிலுக்குள்ள விக்கிரகமூர்த்தியா சிலாமூர்த்தியா ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் தான் ஐயனார். அவருக்கு பூரணை புஷ்கலை அப்படின்னு 2 தேவிகள் உண்டு. அப்படி அந்த 2 தேவிகளோட இருக்கக்கூடிய சுவாமி தான் ஐயனார். அப்ப இந்த சாஸ்தா தான் சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறக்கிறார்.
அவருக்கு தான் பூரணை புஷ்கலை அப்படின்னு சொல்லிட்டு 2 மனைவிகள். அது ஒரு தனி கதை. அந்த பூரணை புஷ்கலை மனைவியாளர்னா அது தனித்தனி கதைகளாக போகும். அந்த பூரணை புஷ்கலையோட கைலாயத்துக்கு பக்கத்திலே சிவபெருமான் ரைவதபுரி அப்படிங்கிற இடத்த கொடுத்து அங்கே சாஸ்தா வந்து புவனேஸ்வர சாஸ்தான்னு சிவபெருமானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். 7 புவனங்களுக்கும் ராஜாவான் இருக்கணும் அப்படின்னு கைலாயத்துக்கு பக்கத்தில் ரைவதகிரி அப்படின்னு ஒரு மலையை ஏற்படுத்தி அந்த மலையில சாஸ்தாவை உட்காத்தி வச்சு புவனேஸ்வரன் அப்படின்னு பிரம்மதேவர் முன்னிலையிலையும் எல்லா 33 கோடி தேவர்கள் முன்னிலையிலையும் சாஸ்தாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் புவனேஸ்வர சாஸ்தாவா பூர்ணாபிஷ்கலா சமயத்தில் இருக்கார். அந்த சாஸ்தா தான் மகிழ்ச்சியை அழிக்கும் பொருட்டு மணிகண்டனாக பம்பா நதி தீரத்தில் வந்து அவதாரம் பண்றார். அதுவும் எப்படி பிறக்கிறாருன்னா அயோனிஜனா பிறக்கிறார். ஒரு ஸ்ரீ மூலமா பிறக்காம அயோனிஜனாக மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்காக பம்பா நதி தீரத்தில் வந்து வர்றார். அவர் தான் நம்ம மணிகண்டன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அவர் ஐயப்பனா இதெல்லாம் புராணம். அவர் ஐயப்பனா மாறினது சரித்திரம். ஓகே. இந்த சபரிமலை அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இதுக்கு புராண பின்புலமும் உண்டு, சரித்திர பின்புலமும் உண்டு. சரித்திர பின்புலத்துல ஆரியன் கேரளவர்மன் சொல்லிட்டு தனியா ஒரு சரித்திரம் இருக்கு. அவரை தான் நம்ம ஐயப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மணிகண்டன் அப்படிங்கிறது தான் இந்த மகிழ்ச்சியை வதம் பண்றதுக்காக வந்தவர். இது ரெண்டும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்த இடமா தான் சபரிமலை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், எக்கச்சக்க விஷயங்கள் வித்தியாசமான விஷயங்கள் தன்னகத்தை கொண்டது வந்து இந்த சபரிமலை யாத்திரை அப்படின்னு. அப்ப இந்த தர்மசாஸ்தா தான் இந்த மகாசாஸ்தாவா இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஐயப்பன் அப்படின்னு சொல்றோம் கலியுகத்துல. கண்டிப்பா. நீங்க இந்த சாஸ்தா ஐயப்பர் 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசங்கள், அவர் எப்படி வந்து ஐயப்பரா உருவெடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த மண்டல பூஜைக்கு பற்றியும் விஷயத்து மகர விளக்குக்கான வித்தியாசங்கள் வந்து சொன்னீங்க. அடுத்த வர எபிசோட்ல நம்ம வந்து இந்த யாத்திரை எப்படி தொடங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இந்த யாத்திரை எங்க கொண்டு போய் நம்ம சபரிமலையில போய் எப்படி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பா. மிக நன்றி. சுவாமி சரணம்.